செய்கிறீங்களா? அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வேலையையும் பொறுப்படுத்த வழிநடத்துவதை ஜெபிக்கிறோம். முழுமையாக காத்து வைக்கிறோம். உங்களுடைய இயேசு நாமத்தில் Hallelujah. You will be seated in this person. I will present your father. Before you go for your service, some announcement. நிச்சயமாக கேம்புக்கு பொறுப்பை கூப்பிட்டார். போனபோது சொன்ன காரியம் எல்லாம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்தமாக பயனுண்டாக வந்திருக்கோம். எனக்கு பின்னால் ஒரு வருகிறார். அது அந்த செக்ஷனே நல்ல தகப்பனே உடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தை நான் உயர்த்துகிறோம். நீ நல்ல உடைய கிருபை கொண்டது எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களுக்கான ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள் இருக்கிற நீ பெரியவராக இருக்கிறப்பா. பரிசுத்த ஆவியான தேவன் நீ எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீ எங்களோடு கூட இருக்கிறது. நீ பெரியவராக இருக்கிறபடினாலும் நீ ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் ஆளுகை செய்து அபிஷேகித்து ஆண்டவரை நடத்த முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீதான் எங்களை உருவாக்குகிறவர். நீதான் எங்களை உருமாற்றுகிறவர். தேவனுடைய சித்தத்திற்கு நேராக தேவ திட்டத்திற்கு நேராக எங்களை மாற்றி அமைக்கிற தேவன் நீங்க தான். நான் பரிசுத்த ஆவியான நீங்க ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்வில் ஒழுங்கற்றவரை ஒளியாக்கி ஆண்டவர் ஒழுங்காக்கி ஆண்டவரை பள்ளங்களை நிரப்பி பெற்றாவது பரிபூர்ணத்துக்கு நேராக நீங்களை வழி நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். உதவி செய்யுங்க. ஆண்டுடைய கர்மங்களோடு நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். நான் பார்த்த அந்த வசனத்திலே நேற்றைய தினத்திலே நாம் வாசித்தோம். ஒன்று சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம். அதில் நாம் பார்த்த 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்னுடைய குமாரனாகிய தாவீது. ஆண்டவர் நம்ம இந்த ஸ்தானத்திலே நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஸ்தானத்தை அடையும்படியாக நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நமக்குள்ளே தெய்வீக சுபாவங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். நாம் நல்ல கிரியைகளாலே நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல கிரியைகள் உருவாக்கப்பட வேண்டும். நல்ல கிரியைகள் யோகித்திருக்கும். அதை நம்மை அழைப்பினுடைய உணர்வுகளிலே நம்மை கொண்டு செல்லும் என்று பார்க்கிறோம். அவை நமக்குள்ளே நல்ல சுபாவத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த சுபாவம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு நாம் யார் என்பதை குறித்த தெய்வீக அறிவு நமக்கு தேவை. நம்மை குறித்து நாம் அறிந்தால் தான் நான் யாராய் இருக்கிறோம், யாராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்னுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, எதை ஆண்டு நிறைவேற்றும்படியை நடத்திருக்கார், எந்த ஸ்தானத்தை எனக்கு தந்திருக்கார், அந்த தெய்வீக அறிவு நமக்கு இல்லாமல் போனால் நாம் அதுக்கு ஏற்ற விதத்திலே நம்மை மாற்றிக்கொள்ள மாட்டோம். ஒரு மனுஷன் எப்படி தன்னை மாற்றினாரா தான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற விதத்தில் மாற்றிக்கொள்வான். விக்டோரியா மகாராணியை குறித்து ஒரு சம்பவம் சொல்வார்கள். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலே அவருடைய பெற்றோர் என்ன செய்தார்கள், இவர்தான் அடுத்த கட்டத்து இலவசியாக வரப்போவதனாலே இவர் ஒரு சாதாரண பிள்ளையை போல படித்து சாதாரண பிள்ளையை போல வளர்ந்து ஒரு பெருமையோடு கூட அவர்கள் இலவசி என்பதை அடுத்த ராணி அந்த பேரோடு பெருமையோடு ஒரு இல்லாத படித்து ஒரு சாதாரணமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை கற்றுக் கொடுத்து ஒரு சாதாரணமான ஒரு டீச்சரை கொடுத்து அவர்கள் படிப்பித்தார்கள். படிப்பித்துக் கொண்டு டீச்சருக்கு கண்டிப்பான ஆலோசனை இவள் யாரும் செய்யக்கூடாதவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது அவருடைய போதனை. அதை இவர் படிப்பித்துக் கொண்டு போனாலே ஒரு நாள் சரித்திர புத்தகத்தை பற்றி படித்தார்கள். இங்கிலாந்துடைய சரித்திரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவருடைய ஆளுகை தன்மையை அந்த ராஜரீகத்தை பற்றி பேசிக் கொண்டார்கள். பேசிக் கொண்டிருக்க பொழுது இந்தியா தேசத்தினுடைய சட்டத்தின்படி அல்லது அவருடைய நிலையின்படி முதலாவது ராஜகுடும்பத்தில் பிறந்த முதலாவது குழந்தை அது ஆணாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்க அடுத்த பட்டத்துக்கு இளவரசி என்பதை குறித்து இவர் ஒரு பயத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார். பயத்தோடு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கடைசியா பார்த்துட்டு ஒரு சந்தேகத்தோட விக்டோரியா உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுதான்னு கேட்டார். அவசரம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு, என்ன நீ நினைக்கிறேன்னு கேட்டார். நான் தான் அடுத்த பட்டத்து இளவரசி. அப்போ அவர் இன்னும் அதிகமா போயிட்டு என்னப்பா அப்படி சொல்ற, அப்ப நீ என்ன செய்ய போற, என்ன சொல்லுவாங்க, நான் இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிக கவனத்தோட நான் நடந்து வருவேன்.
அதிக பயத்தோடு நான் தான் அடுத்த பட்டத்தில் வசதியாக அதற்காக என்னுடைய கரைச்சலை நான் சரியாக காத்துக்கொள்வேன் சொல்லி சொன்னார். ஸோ ஆகவே நாமும் கூட யாரென்றால் நாம் ஆண்டவருடைய குமாரர்கள். என்னுடைய குமாரன் நாம் யாரென்றால் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருடைய ஆசாரியர்கள், அவருடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஆவிக்கேற்ற பதிலை செலுத்தின ஆசாரிகள், அது மாத்திரமல்ல உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அந்த அறிவு நமக்குள்ள இருந்தால்தான், நான் யாரா இருக்கிறேன் என்ற அறிவு இருந்தால்தான் நான் இந்த உலகத்துக்குரியவன், நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கேன், தேவனால் நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கேன், ஒரு உன்னதமான அழைப்பின் மேல் இருக்கிறது, தேவன் எனக்கு வேறு பிரித்திருக்கிறார், அந்நேரம் ஒரு பெரிய ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் தன்னுடைய இலக்கியை கொடுத்து நீ மீட்டுக் கொண்டிருக்கிறார், நான் ஒரு விசுவாசித்தவன் என்ற எண்ணம் நமக்கு அறிவும் இருந்தால் தான், அந்த நினைவு இருந்தால் தான் அதை கேட்டுக்கிறதுக்கு நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக் கொள்வோம். இல்லை நான் சாதாரண மனுஷனா இருந்தால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ பார்ப்போம். ஆனால் நாம் யார் என்று அறிகிற அறிவு அது மிகவும் முக்கியமானது. அப்படி அறிந்தால் தான் அது கேட்கறது வாழ்வுடைய ஸ்டைல் மாறும், அது கேட்கறது வாழ்வுடைய நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆண்டவர் நம்முடைய நல்ல பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தருவாராக. நம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அறிவையும் தெளிவு அளிக்கிற ஞானத்தையும் தேவன் தருவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை அழைக்கிறதுனால உண்டான மேன்மை சிராக்கியம் என்பதை அறிந்து கொள்வதற்கான பிரகாசம் உள்ள கண்களை கற்று தருவாராக. ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு ஆண்டவரமே அவை எங்கே பார்க்கணும், என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்றது ஆண்டுடைய குமாரர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் எதற்காக வர்றாங்கன்னா, ஆண்டவர் எது விருப்பம், ஆண்டவர் உலகத்தில் திரும்ப எதை எடுக்க வர்றாங்கன்னா, இந்த உலகத்துல மேன்மையான ஒன்றை ஆண்டவர்களுக்கு வரல. அவர் எதுக்காக வர்றாங்கன்னா, தன்னுடைய மேன்மையான தன்னுடைய விவேகப்பட்ட தன்னுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தான் நேசிக்கிற தன்னுடைய சுதந்திரம் சொத்தை கத்தெடுக்க விரும்புகிறார். அதை யாருன்னா என்னுடைய திருச்சவர் உலகம் ஆண்டு வரல, உலகமெல்லாம் அவருடையதான், அவர்தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனா ஆண்டவர் வருகிறது இறங்க அவர் அதையெல்லாம் எடுக்க வரல, தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் எடுக்க வருவார். தன் விலையேறப்பட்டவர் தேவனுடைய பார்வையிலே நாம் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். தேவனுடைய திருச்சபை நம்முடைய பார்வையில் விலையேறப்பட்டது. கரமடிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட உன்னதமான மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தத்தக்கமாக கர்த்தர் இந்த நாட்களும் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. சரி, நான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வேதத்தை திறப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் யாராவது வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் பண்ணுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 15ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்திருத்தம் கொடுத்து சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். அங்கீகமான ஊழியர்களை பற்றி அப்போஸ்தலர் பேசலாம். அதை அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகராக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக தேவன் ஏற்படுத்தினார். சபையிலே இந்த அங்கீகமான ஊழியர்களை யார் ஏற்படுத்தினார்? தேவன் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஏன் ஏற்படுத்தினார்? 15ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது நாம் அனைவரும்
விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். பூரண புருஷர், பூரண புருஷர். அப்ப நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். இந்த அளவு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று பார்க்கலாம். அதோடு கூட பரிசுத்தவான்கள் சீர்படுத்தப்படுத்தி சுவிசேஷ ஊழியத்தின் இதற்காக கிறிஸ்துவை சரீரமாகிய சபையானது பக்தியில் தேடுவதற்காக கட்டளைப்படுத்தினார். நாம காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டும். பரிசுத்தவான்கள் செய்யணும். சொல்லுங்க, யார் சீர்படுத்தணும்? யார் சீர்படுத்தணும்? பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். நாங்க பரிசுத்தவான்களா? ஆமென். பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். அப்ப பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தின் வேலைக்காக சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். இதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி அதுல முதல் குறிப்பை நான் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொன்னால், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். எப்படி ஆகணுமா? அப்ப இந்த கேம்ப் மீட்டிங் என்னதுக்காக? ஏன் ஆண்டவர் ஊழியர்கள் அனுப்புறா? ஏன் சபையில் ஏற்படுத்துகிறார்? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். சொன்னாங்க எந்த அளவுக்கு? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவர்கள். அவை நானும் நீங்கள் என்ன செய்யணும்? சீர்பொருந்தணும். நாம் பூரண புருஷராகணும். நாம் வளரணும். எது மட்டும் வளரணும்னா, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நாம் வளரணும். நமக்கு ஒரு அளவுகோல் உண்டு. நம்ம எல்லாரும் எவ்வளவு வளரணும்னா, நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டு, அளவுகோல் உண்டு, அந்த எல்லை உண்டு. அந்த எல்லை எது மட்டும்னா, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. ஒருவர் நாம பார்க்கிற பொழுது சிலவர்கள் நாம் ஒருவரை குறித்து பார்க்க நமக்கு பெருமை பாராட்டு வழி உண்டு. மற்றவர்களை பார்க்கிற பொழுது இவர்களை போல இல்லைன்னா, இவங்களை விட நான் நல்லா இருக்கிறேன், உங்களை விட நான் நல்லா கொடுக்கிறேன், உங்களை விட நான் நல்லா உழைக்கிறேன், உங்களை விட நான் நல்லா ஜெயிக்கிறேன். மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ண பொழுது சிலவரை நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை உருவாகிறதுக்கு வாய்ப்பு. யோவான் ஸ்நானன் குறித்து வேதனை பார்த்தோம். யோவான் ஸ்நானன் போய் போட்டாங்க, நீங்க தீர்க்கதரிசியா, நீ கிறிஸ்துவான்னு சொல்லி கேட்கும். அவங்க, நான் கிறிஸ்துவ இல்லை, நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் யாருன்னா எனக்கு பின்னால் ஒருத்தர் வருகிறார், அவர் என்னை பார்க்கலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சை அவர்களுக்கு நான் என்ன இல்லை, தகுதியுள்ளவன் அல்ல. அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. அவன் யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை பார்த்து பதியான் ஒருவனுமே அப்படியே ஆபிரகாம் தொடங்கி மோசே தொடங்கி எலியா தொடங்கி படையப்பாளருக்கு எல்லா பிரசுத்தமாக உள்பட எல்லாரையும் காட்டிலும் இயேசுடைய வார்த்தையின்படி யோவான் ஸ்நானன் பெரியவர். அவர் எல்லாரும் ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவர் அவனுக்கு ஒருவரும் இருக்கிறது. ஏன்னா அவன் மனவாளுக்கு வழியாக்கப்படுகிறார். அப்ப அவனுக்கு ஒருவருமே இல்லை, அவன் மனவாளுடைய தோழன். அவனுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா அவன் போய் கேட்டா, நீ எப்படி கேட்டா அவன் சொல்லுவான், நான் அவருடைய பாதரட்சை அவுப்பதற்கு நான் தவறினார். அதை சுமக்கிறதுக்கு அவன் யாரோட தன்னை ஒப்பிட்டு பார்த்தான்னா, தனக்கு பின்னால் இயேசுவோட ஒப்பிட்டு பார்த்தான். நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணி ஞானஸ்நானம் முக்கியமானது. தண்ணி ஞானஸ்நானம் முக்கியமானது. பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் நான் தண்ணீரால் உங்களுக்கு தரேன், ஆனா அவர் ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை அவன் உயர்த்தி காட்டினான். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். இயேசுவோடு ஒப்புரப்படுதான். தன்னுடைய நிலைமையான புரிந்தான். அவன் பாதரட்சி அவருக்கு தகுதிகள் சொல்லி பார்க்கலாம். அவை நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல அளவுகோல் வைத்திருக்கிறார். அந்த அளவுகோல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. அவரைத்தான் நாம் பின்பற்றபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கமாய் நாம் வளரக்கூடிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலையும் நாம் வளரும்படியாக நாம் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல,
சீர்படுத்தும்படியாக கர்த்தர் நம்ம இடத்திருக்கிறார். ஆமென். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஏத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாகினால் அறியப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிதங்களுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பேசலும் உள்ளவர்களாய் வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் எழுதப்பட்டிருக்கிறோம்? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் எதுக்கு? தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நல்ல கிரியைகளையும் செய்ய தகுதியானபடி. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டா? அவிசுவாசத்துக்கு கொடுக்கல. அவிசுவாசத்தை போய் கேட்டாங்க, இந்த உலகத்தில் ஒருத்தருமே பைபிளை படிக்கிறது இல்லையாப்பா, ஒருத்தருமே பைபிள் படிக்கிறது இல்லை சொல்லி அப்பா இன்னொரு தேவன் சொன்னா அவங்க பைபிள் படிக்க மாட்டான், நீ தான் பைபிள் படிக்கணும். ஆனா அவங்க யாரை படிப்பாங்கக்கா? உன்னை படிப்பாங்க. நான் சொல்லுறது புரியுதா? உலகத்துல பைபிள் படிக்க மாட்டான், அவன் பைபிள் படிக்கிறது அவன் பைபிள். அவன் நீ தான் பைபிளை படிக்கணும். ஆனா அவன் படிக்கக்கூடிய நல்ல பைபிள் யாருன்னா நீ தான். அவன் நீ உன்னதான் அவன் கற்றுக்கொள்வான், உன்னதான் படிக்கான். அந்த பேர் தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகும். அப்ப யார் தேரணும்? தேவ மனுஷன் தேரணும். அங்க பார்த்தா பசுத்தமாக என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். இங்க தேவ மனுஷன் என்ன செய்யணும்? தேரணும். அப்ப நானும் நீங்களும் தேரணும். அப்ப வளர்ச்சி ஒரு இடத்துல நிற்கிறதில்ல, அதை நின்று போதில்லை, நாம் சீர்படுத்த வேண்டும், நாம் தேர வேண்டும். சொன்னாமே தேவனுடைய மனுஷன் செய்யணும், தேரணும், முதிர்ச்சி அடையணும், வளரணும், பெருகணும், பூர்ணம் அடையணும். தேர்தலாய் மாற்றமல்ல, எந்த நல்ல கிரியைகள் செய்வதற்கு தகுதியாகணும். அப்ப நாம நல்ல கிரியைகளுக்கு தகுதியாகணும். அப்ப நற்கிரியைகளுக்கு நாம நம்மை தகுதிப்படுத்துவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம கருதுகிறார். எபேசியர்ல பார்த்தோம், அவர்கள் சுவிசேஷத்துடைய ஊழியத்துடைய வேலைக்காக நல்ல காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த நற்கிரியைகளுக்காக நம்மை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். அதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை தந்திருக்காங்க. தேவனுடைய வார்த்தை அனுப்புறது நோக்கமே தேவனுடைய மனுஷனாகி நாம் தேரணும். சொல்லுங்க ஆமென். ஒரு தேர்ச்சி வரும், வளர்ச்சி வரும். என்னுடைய வளர்ச்சி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நாம் மறுபடியும் பிறக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வரப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக போது அவருடைய வித்து நமக்குள்ள வைப்பொழுது நமக்கு ஒரு புதிய ஜீவன் உருவாக்கப்படுகிறது. நமக்கு ஒரு புதிய ஜீவன் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன் என்பது ஜீவனில் எல்லாம் வளர்கிறது போல நமக்கு ஒரு வளர்ச்சி உருவாக்கப்பட வேண்டும். அந்த வளர்ச்சி எது மட்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க ஒரு பூர்ண புருஷராக. அந்த வளர்ச்சி என்பது ஒரு நேர்கோடு மாதிரி இல்லை. அந்த வளர்ச்சி என்பது ஒரு உயர்ந்து சென்ற ஒரு உயர்வாக இருக்கிறது. கிறிஸ்து கேள்வி இருக்கா? நான் வளர்ந்திருக்கிறோமா இல்லையா? நான் வளர்ந்திருக்கிறேனா? அடிக்கடி கேள்வி வைப்பேன். ஓகே, நான் வளர்ந்திருக்கிறேனா? நான் தேறி இருக்கிறேனா? நான் முயற்சி அடைந்திருக்கிறேனா? எனக்குள்ளே தெய்வீக சுபாவங்கள் பெருகி இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் நமக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் புத்தகத்தை வாசிங்கன்னா 4ஆம் புத்தகத்தை யூதா ராஜாக்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்கள் என்ன அழைப்பார்? எப்படி அழைப்பாருன்னா, என் தாசனாகிய தாவீதை போல அவர்கள் உத்தமமா நடக்கல. ராஜாக்களுக்கு அளவுகள் யாருன்னா தாவீதான் அளவு. தாவீதை வச்சு தான் பார்ப்பாங்க. எப்படி தாவீதை போல இருந்தானா தாவீதை போல இல்லையா? இப்ப புதிய உடன்படிக்கைக்கு வந்தா நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவன் இயேசு ராஜா. அவரை வச்சுதான் ஆண்டவர் அழைப்பார். இவன் இயேசு போல இருக்கிறானா இயேசு போல இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார். அப்ப ஆண்டவருடைய நம்முடைய நோக்கம் என்ன? தேவன் நம்மை ரட்சிக்கப்படுறது மாத்திரம்தான் நம்ம நோக்கமா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எடுத்துருவார். ரட்சிக்கப்படுறது மாத்திரம் ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. நாம் ஒரு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க ஒரு பூரண புருஷராய் மாற வேண்டும். ஒரு கிறிஸ்துக்களாய் மாற வேண்டும், கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும், கிறிஸ்துக்களாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய தெய்வீக நோக்கம். எப்படி சொல்லணும்? இனி நாம் குழந்தைகளாய் இல்லாமல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாய் இல்லாமல். அப்ப நாம் குழந்தைகளாய் இல்லாமல் எல்லாவற்றிலே நாம் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும்
என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் வளரணும்ன்றதுக்கு பல காரணம் உண்டு. ஏன் நாம் வளர்ச்சி அடையணும், அதுக்கு தான் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். நாம் வளர்ச்சி அடையாவிட்டால் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவர்களை, தேவன் நமக்கென்று முன் குறித்தவர்களை, தேவன் நமக்காக சம்பாதித்தவர்களை, தேவன் நம்மை கொண்டு நினைத்தவர்களை நாம் அழைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அதை கேட்பதற்கு நம்முடைய தெய்வீக சுபாவங்கள் மாற வேண்டும். கலாத்தியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி சொல்ல வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னர் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்றான். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் மட்டும் அவனுக்கும் அடிமைக்கும் வேலைக்காரன் வித்தியாசமே இல்லை என்று பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெரிய பிள்ளை, அவன் பிறந்து அந்த பிள்ளைய அந்த வீட்டுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஆனாலும், அந்த உரிமைக்கு உரியவனாக இருந்தாலும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் மட்டும், அவன் சுதந்திரவாளியா இருந்தாலும், அந்த சொத்துக்கு உரியவனாக இருந்தாலும், அந்த நன்மைக்கு அவன் பார்த்தவனாக இருந்தாலும், அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் மட்டும் அதை அனுபவிக்க முடியாத அதிகாரனோட கையில போகாது. அவனுக்கு அதிகாரம் கிடைக்காது. இந்த சின்ன பிள்ளைங்க அதை கொடுக்க மாட்டான். திறப்பு யாரும் நம்பி கொடுக்க மாட்டான். ஒருவேளை 10 லட்சம் $10 நம்முடைய பேங்க் நம்முடைய அப்பா போட்டுட்டு நீங்க சின்ன பிள்ளையா இருந்தா உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்க முதிர்ச்சி அடைந்து வயதுக்கு வந்து வளர்ந்துட்டாங்கன்னா அந்த வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அது கையில் கிடைக்கும். ஈவன் நம்மளுடைய சொந்தமா இருந்தாலும் கூட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன், அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே போல நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினாலே நம்ம சம்பாதித்து ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆபரணம் ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சின்ன பிள்ளையா இருக்க மட்டும் நமக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. நாம் அதை ஏற்றைக்கு தேவ ஜனங்கள் தேவ மக்கள் அனுபவிக்க வேண்டிய விதத்துக்கு பல காரணங்கள் அனுபவிக்கல. ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் உயர்த்தப்பட வேண்டியதுக்கு உயர்த்தப்படவில்லை, ஏன் அடைய வேண்டியதுக்கு அடையலா, அதுல ஒரு பெரிய ரீசன் இருந்தா அவர் சிறு குழந்தைகளாக இருந்தபடினாலே சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல. அது சுதந்திரவாளிகளை மாற முடியல. அவையெல்லாம் நாம வளரணும். நாம் வளர்ந்த கருத்துதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். வளர்ந்த தான் கர்த்தர் அதிகாரங்களை கொடுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறார். ஆக தேவனுடைய தேவனுடைய தெய்வீக திட்டம் எதுவாக இருக்குன்னா, நம்ம குறித்து ஆண்டவர் நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவனுடைய சாயல் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப அந்த சாயல் கேட்பதற்கு நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க முந்தி இருந்ததை விட நீங்க இப்ப மாறி இருக்கிறீங்களா? ஒருவர் எப்படி சொன்னால், நான் தேவன் எந்த இடத்துல என்னை அழைத்தாலோ, அந்த எந்த இடத்துல நான் இருக்கணும்னு எதிர்பார்த்தாலோ அந்த இடத்துல நான் இன்னும் இல்லை. தேவன் எந்த இடத்துல நான் இருக்கணும்னு நிர்ணயிச்சாலோ அந்த இடத்துல நான் இன்னுமே இல்லை. ஆனா நான் எந்த இடத்துல இருந்தேனோ அந்த இடத்துல நான் இல்லை. நான் சொல்ல புரியுது. இப்போ இதான் கோடு. நான் என்ன எதிர்பார்க்க இந்த இடத்துல நான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல நான் இன்னும் இல்லை. ஆனா நான் எந்த இடத்துல இருந்தேனோ அந்த இடத்துல இல்லை. எந்த இடம் வந்துட்டு மேலே. நான் சொல்ல புரியுதா? அது தேவன் எந்த இடத்துல நான் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் அந்த இடத்துல நான் இன்னும் வரல. ஆனா நான் எந்த இடத்துல இருந்தேனோ அந்த இடத்துல நான் இன்னும் இல்லை. நான் முன்னேறி இருக்கிறேன். தேவன் எதிர்பார்த்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா, அல்லது அந்த இடத்துல இருந்தாலும் நீங்க முன்னேறி இருக்கிறீங்களா? அவன் நாம முன்னேற வேண்டியது அவசியம். வேற யாரையும் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. நாம பார்த்தா நமக்கு தெரியும். சொல்லுங்க. அவன் நாம தெரியும். நான் வளர்ந்துருக்கிறேனா, எனக்கு நான் மாற்றம் இருக்கா, எனக்கு முந்தி இருந்ததை விட எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கா, முந்தி இருந்த எரிச்சலை விட இப்போ குறைஞ்சிருக்கா, முந்தி இருக்கிற பொறாமை விட குறைஞ்சிருக்கா, முந்தி இருக்கிற கோபத்தை விட குறைஞ்சிருக்கா, முந்தி இருக்கிற பேச்சை விட குறைஞ்சிருக்கா. சில பார்த்து அப்படி பேசுற அதே மாதிரி போய் பேசுறேன். அப்படி கருத்து அதே மாதிரி போய் கலைக்கிறேன். அவனை மாற்றம் இல்லை. ஒரு தெய்வீகமா
ஓகே, ஆமென். நமக்குள்ள தெய்வீக மாற்றம் வரணும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் நினைச்ச எல்லைக்கு நாம் அடையணும், அதை நாம மாறணும். அதுதான் தேவன் நமக்குள்ளே போதிக்கிறவர், உபதேசிக்கிறவருடைய வார்த்தை அநேகர்கள் நான் பார்த்துட்டேன். நம்ம சபையில் பார்த்துட்டேன். பல்வேறு ஆரம்பத்தில் ஜீவவசன அர்ப்பணி சபை ஆரம்பிக்கப்பட்ட முதலே நான் இருக்கிறேன். அநேக பார்த்தேன். தேவனுடைய தமிழ் திருச்சபையுடைய சரித்திரம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் பார்த்தா அறிவாளிகள் ஏராளம் இருக்கிறாங்க, தாளத்தோடு இருக்கிறாங்க, எங்களை மாற்றிலும் நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவன் நினைச்சு வாழ்ந்த அளவுக்கு அவனால் சாதிக்க முடியல. அவன் கருத்தாளுக்கு அவன் நிலவுடைய ஏறுனா அவனுக்குள்ள உள்ள சுபாவங்கள் மாறல. நல்ல விருப்பம் இருக்கு, அறிவு இருக்கு, தாளம் இருக்கு. அறிவும் தாளம் நம்ம உயர்த்தும். ஆனா உன்னை தக்க வைப்பதும் வளர வைப்பதும் உன்னுடைய சுபாவம். கணிதம் நமக்கு தாளம் இருந்தபடினா அது இருந்தபடினா நாம கொஞ்சம் மேல வரலாம். ஆனா மேல வந்துட்டு சிலர் பத்துடுகிறோம். ஏன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு அவருடைய குணத்துல மாற்றம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அவருடைய சிந்தனை மாறுது, அவருடைய இதே மாறதுனால அவன் அதை தக்க வச்சு கொள்ள முடியாது. ஸோ அதை நாம் வளர்ந்தா மேல இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்கு, அதை பலப்படுத்துவதற்கு நல்ல தெய்வீக வளர்ச்சி நமக்கு சொல்லுங்க ஆமென். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம்? வாக்காளர்களே, அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும். இல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மை. அந்த நன்மை என்ன? எது அந்த சகல நன்மை? விழுந்து எல்லாருக்குமே என்ன? ஒருவர் பஸ்ல போய் கொடுப்பார். பஸ்ல போனா அது கொஞ்சம் நல்ல தண்ணி ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டார். கீழே வந்துட்டா எல்லாம் நன்மைக்கு தண்ணி எடுத்து விழுகிறது நன்மை இல்லை, உள்ள செய்வதனால நன்மை இல்லை. என்ன நன்மைன்னா வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்த வசனம் அது அடுத்த வசனம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராளராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சோயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்னது முன் குறித்திருக்கிறார்? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் தேவன் அநேக சகோதரர்களை தன்னுடைய முதல் பேராக இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ, நாம் தேவனாலே முன்னறியப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதல் போராளராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது முன்னிறுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஏன் வைத்திருக்கிறார். ஒரு 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 கல்லில் செய்யப்படுகிற ஒரு சிலை செய்கிற ஒரு மனுஷன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவன் ஒளி செய்து அதை செய்வதற்கு அவனை சிந்தையில ஒரு படம் இருக்கு. இந்த கல்லில் இப்படிப்பட்ட ஒரு சிற்பத்தை வரையணும் பண்ணி அந்த அவனுக்குள்ள அந்த சிந்தை இருக்கு, அது அவனுடைய மனதில் படம் இருக்கு. அந்த படத்தை வச்சுதான் அநேக காரியங்களை செதுக்கிறான், அநேக காரியங்களை உடைக்கிறான், செய்கிறான். அவனுக்கு தெரியும் இதை எப்படி கொண்டுறோம், அந்த கல்லை கொண்டுறோம் என்று எண்ணம் இருக்கு. அதே போல பரலோக எஜமானாகிய நமக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னா பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நாம முன்குறிச்சிருக்கிறார். அப்ப நாம் எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துடைய சாயலை உருவாக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். அதுக்காக அந்த எண்ணத்தோடு தான் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்படி கிரியை செய்கிற நோக்கத்தினால்தான் நடக்கிற நன்மை எல்லாமே நன்மைக்கு நடக்குது. அப்ப என்ன நோக்கத்துக்காக நன்மை செய்யறா? எதற்காக சகலம் நன்மைக்கு நடக்குது? நம்ம நடக்கிற எல்லாம் நன்மைக்கு நடக்குதுன்னா அந்த நன்மையுடைய நோக்கம் எதுவா
நமக்குள்ளே கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவார். அதுதான் நம்பிக்கை. மற்றபடி இல்லை. என்ன நமக்குள்ள தெய்வீக குணங்கள் உருவாக்குறது. சொல்லுங்க ஆமென். தெய்வீக சுபாவங்கள் உருவாக்குறது, தெய்வீக திட்டங்கள் உருவாக்குறது, இயேசுவை உருவாக்குறது நம்முடைய பிரதானமானது. அதுக்காக அங்கங்க செதுக்கிறார், அங்கங்க அடிக்கிறார், அங்கங்க உதைக்கிறார், அங்கங்க வெட்டுகிறார், அங்கங்க பல காரியம் நமக்கு என்னன்னா இவருக்குள்ள கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குறார். சொல்லுங்க ஆமென். ஆமென். நடக்கிற எல்லாம் என்னதுக்கு நன்மைக்கு. நன்மைக்கு என்ன நன்மைண்டா இயேசுவை போல மாற்றணும். இயேசு போல நம்ம மாற்றணும். ஆகையதான் நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். ஆகையை நாம் குழந்தைகளாயிராமல் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுடைய சாயலுள்ளவர்களாக, தேவகுமாரனுடைய சாயலுள்ளவர்களாக நமக்குள்ளே நடக்கணும். ஆகையால் நமக்கு நடக்கிற எல்லாம் நன்மை. ஆமென். ஆகவே நம்ம கூட முன்ன மாதிரி இல்லை. முன்ன கோபம் இந்த சிலவர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது பார்க்கிறோம். பொறுமை என்ன செய்வதுன்னா நமக்கு நல்ல குணங்களை உருவாக்க, நல்ல சுபாவங்களை நமக்கு உருவாக்குறது ரோமன் நிறுவனத்தில் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் மூலமாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கான உன்னதமான தெய்வீக நோக்கம். ஆகவே நாம் இனி என்ன செய்யணும்னா குழந்தைகளாய் இராமல் கொண்டு கொண்டிருக்கிற 3ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா கொண்டு கொண்டிருக்கிற சபை தேவனுடைய மக்கள் தேவனால் நிறுவப்பட்ட அப்போ சொன்னா நீங்க குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து என் சகோதரர் மேல் சகோதரனே நான் உங்களுடைய ஆவிக்குரியவன் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலம் இல்லாதவர்களாகலாம், உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவனாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்ப இங்கே இந்த கொரிந்து சபை அப்போஸ்தலர் பார்க்கும் பொழுது அவள் யாருக்கு எப்படிப்பட்டவர்கள் சொன்னா நீங்க குழந்தை, இவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ஆவிக்குரிய வரங்கள் உள்ள கிரியை செய்து பார்க்க 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு ஆவிக்குரிய வரத்தில் குறைவற்றவர்கள், உபதேசத்திலும் அறிவிலும் பெருகினவர்கள், அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார் சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறார். அவர்களுக்காக தேவன் சொல்கிறார். ஆனா அவன் சொல்றாங்க நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க. அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, பலன் இல்லாதவர்களா இருக்கிறீங்க. குழந்தைகளுடைய சுபாவம் என்ன சொல்றது? நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, நீங்கள் குழந்தைகளா இருக்கிறீங்க, நீங்க பலன் இல்லாதவர்களா இருக்கிறீங்க. அப்ப இந்த தேவனுடைய திருச்சபை மீட்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள் பெரிய செய்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க? குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் ரட்சிக்கப்பட்ட பெரிய மக்கள் ஆனால் எப்படிப்பட்டவர்கள்? குழந்தைகளை போல இருக்கிறார். அவங்க சொன்னாங்க நான் உங்களை ஆவிக்கு நினைக்கிறேன், ஆவிக்கு பேசல, உங்களை நான் நீ குழந்தைகள் பேசுவேன். உங்களுக்கு ஏனென்றால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களும் நீங்கள் பலனில்லாதவர்களும் பேதக்குள்ளவர்களுமாய் இருக்கிறார். என்ன குழந்தைகளுடைய தன்மையை சொல்லப்படுது 3ஆம் வசனத்தை பார்க்கணும். என்ன இருந்தால் உங்களுக்கு பொறாமை இருந்தது, வாக்குவாதம் இருந்தது, பேதங்கள் இருந்தது, பலவிதமான ஒரு மாம்சத்துடைய தன்மைகள் இருந்தது. அது மாம்சத்து தன்மையில பொறாமைகள் இருந்தது, வாக்குவாதங்கள் இருந்தது, வேதங்கள் இருந்தது. நமக்கு பொறாமை இருக்கா இல்லையான்றத உங்களோட பக்கத்துல இருக்கிற முன்னாள் விட்டா தெரியும் நமக்கு பொறாமை இருக்கா இல்லையா. உங்களை பிடிக்காத முன்னாள் விட்டா தெரியும் நமக்கு பொறாமை இருக்கா இல்லையான்னு. அப்படிப்பட்ட மனுஷத்துக்குரிய தன்மை, மாம்சத்துக்குரிய தன்மைகள் இருந்தபடி நான் சொன்ன நீங்க குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு முதிர்ச்சி இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பூரணத்தன்மை இல்லை சொன்னா ஒரு குழந்தை தன்மையை பார்க்கிறோம். குழந்தை தன்மை என்பது மாம்சத்துக்குரிய தன்மை, அது மனுஷத்துக்குரிய தன்மை, அது விழுந்து போன ஆறாமுடைய தன்மை, அது இயேசுடைய சுபாவம் அல்ல. நமக்குள்ள ஆண்டு எதை உருவாக்குறோம்னா
கிறிஸ்துவுடைய சுபாவம், கிறிஸ்துவுடைய தன்மைகளை கர்த்தர், அந்த சாயலை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, ஆண்டவர் அதற்கு நேராக நம்மை நடத்துவாராக. ஆமென். சரி, இப்ப நாம வளர்ந்திருக்கிறோமா, நாம் இருக்கிறோமா, அதை வளர்றதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்ற காரியங்களை நான் சிந்திக்கிறதுக்கு முதல் ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ணோம். நீங்களே செஞ்சு பாருங்க. நான் என் குழந்தையா இருக்கிறேன்னா, நான் புருஷனா இருக்கிறேன்னா, எனக்குடைய மனுஷிய கிரிகள் இருக்கிறதா, அல்லது நான் எனக்கு ஒரு முதிர்ச்சி நாமக்குள்ள காணப்படுதா, ஒரு முதிர்ச்சியான வாழ்வுக்குள்ளே நான் வந்திருக்கிறேனா, ஒரு நிறைவான வாழ்வுக்குள்ளே நான் சென்று கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் இருந்தவனமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேனா. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு வளர்ச்சி ஆண்டவர் உருவாக்க வேண்டும். தெய்வீக மாண்பை நமக்குள்ள உருவாக்கணும். எனக்குள்ள கிறிஸ்துவுடைய சாயல் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணலாம். அதான் நம்மளுடைய எய்ம், அதான் நம்மளுடைய திட்டம், அதான் நம்மளுடைய நோக்கம். ஆண்டவரை தான் நமக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார். ஆக ஆண்டவருடைய ஜெபம் பண்ணோம். இயேசுவுடைய நாமத்தினாலே தகப்பனே, நான் இருந்த இடத்துல இருந்து விடாதபடி இந்த கேம்ப் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எனக்கு ஒரு மனதிரும்பலை உருவாக்க வேண்டும். ஆண்டவருடைய மாம்ச கிரியைகளுக்கு மறித்துட்டு தானே ஒரு ஆவிக்குரிய காரியம் எனக்கு வர வேண்டும். அதை என்னுடைய பலத்தினாலே நான் செய்ய முடியாது. எந்த நன்மையும் என்னிடத்தில் இல்லை. மகிமையுள்ள பரிசுத்த ஆவியானவர், நீதான் மகிமை மேலே மகிமையடைய செய்கிறவர். நீ என்னை மறுபடுத்துவீராக சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பூர்ணத்தை உருவாக்குவீராக. ஒரு பூர்ணத்தை நோக்கி நாங்கள் வளரத்தக்கதாக ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாங்கள் நாமத்தக்கதாக, ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சி அடையத்தக்கதாக, ஒரு முன்னேற்றத்தை வாழ்விலே உருவாக்கத்தக்கதாக நல்ல ஆவியானவர்களுக்கு கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனுஷத்துடைய கிரியைகளை அழித்து கர்த்தாவே, மாம்சத்துடைய கிரியைகளை அழித்து நாங்கள் ஆண்டவரை ஆவிக்குரியவர்களாக, முதிர்ச்சி உள்ளவர்களாக, வளர்ச்சி உள்ளவர்களாக, தேவர்களுக்கு நியமித்தவர்களை, தேவனுக்கு ஆயத்தம் பண்ணவர்களை, தேவனுக்கு திட்டம் பண்ணினவர்களை, தேவனுக்கு செய்து முடித்தவர்களை ஆண்டவரை நீ எங்களுக்கு நினைத்திருக்கிற நாங்கள் அடையத்தக்கதாக, எங்கள் மனுஷியங்கள் மாற்றப்படும்படியாக நாங்கள் மகிமையடையத்தக்கதாக கர்த்தரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த திருக்கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. தேவனே, எங்களுக்கு ஒரு பரிபூர்ணத்தை தேவன் கட்டளைப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுடைய ஒரு நிறைவான ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சிக்கு நேராக நாம் வளரும்படியாக, ஒரு பூர்ணத்துக்கு நேராக ஆண்டவர் நம்ம கொண்டு வருவாராக. தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாமே குறைவானதை தேவன் தரவில்லை. என்னதை தந்திருக்கிறார்? தேவன் தருகிற எல்லாமே பூர்ணமானது, நிறைவானது. நம்ம தருகிற ஆசீர்வாதங்கள் நிறைவான ஆசீர்வாதம். நம்ம கொடுக்கிற பலன் நிறைவான பலன். ரூத்துக்கு சொல்கிறார், போவாஸ் சொல்கிறார், அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. அவர் நிறைவான பலனை தேவன் தருகிறார், நிறைவான வளர்ச்சியை தருகிறார் தேவன். யோவான் 10:10 யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். ஆனால் நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நமக்கு தருகிற ஜீவன் வாழ்க்கையோட அது பரிபூர்ணமான வாழ்க்கையை கற்றுத் தருகிறார். ஒரு பரிபூர்ணத்தை தேவனுக்கு தருகிறார். சொல்லாம அவன் தருகிற ஜீவன் கூட பரிபூர்ணமான ஜீவனை தருகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு தருகிற ஆசீர்வாதம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிற ஆசீர்வாதம் கூட எப்படிப்பட்டது? பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு தருகிற ஜீவன் எப்படிப்பட்டது? பரிபூர்ணமான ஜீவன் ஆண்டவர் தருகிறார் பார்க்கலாம். ஆண்டவர் தருகிற நன்மையை பற்றி பார்க்கும் பொழுது உபாகம் 28:16 அவர் பரிபூர்ணமான நன்மையை தருகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 14 சங்கீதம் 11வது சொல்கிறது. வாசிங்கள் சங்கீதம் 16:11. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆனந்தம், ஆண்டவர் நமக்கு தருகிற ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்னா ஒரு பரிபூர்ணமான ஆனந்தத்தை தருகிற. வாசிங்கள் சீக்கிரம் 14:11. எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ணமான ஆனந்தம். சொல்லுங்க, பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆனந்தம்,
பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான சமாதானம். நிறைய 83 சொல்றது. ஆனால் நமக்கு தருகிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? பரிபூர்ணமான வாசிக்க 33 நிறைய 83 பரிபூர்ணமான சமாதானத்தை கருதுகிற. என்ன சமாதானம்? அந்த பரிபூர்ண சமாதானம் என்பது ஆண்டவர் பூமியில சொல்லிட்டு போற ஒரு காரியம். நான் போறது நல்லதையும் சொல்லி நான் பரிசுத்த ஆத்மா சொல்றது சொன்னார். ஆனா நான் போறது உடனே நான் விட்டுட்டு போறேன். என்னத்தை விட்டுட்டு போறேன்னா எந்த சமாதானத்தை உங்களை விட்டுட்டு போறேன். அது என்ன சமாதானம்? பரிபூர்ணமான சமாதானம். தேவன் நமக்கு தருகிற எல்லாம் குறையில்லாத தேவன் தருகிறார். ஒரு பரிபூர்ணமான தேவன் தருகிறார். 2 சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். 2 பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் வாசிக்க செய்கிறோம். மிகுந்த தைரியத்தோடு பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களையும் பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டு சொல்லுவாங்க. நாம கொடுக்கிற சந்தோஷம் கூட பரிபூர்ணமான சந்தோஷம். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. இப்படிப்பட்ட கிருபை பரிபூர்ணமான கிருபை. நாம் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எவ்வளவு? கொஞ்சம் கிருபை இல்லை. எவ்வளவு கிருபை தான் பரிபூர்ண வாசிக்க. அதை வாசிக்க ரோமர் 5ஆம் வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதனால ஒருவனுடைய முழுதுகளினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயமாகவே. ஒருவருடைய முதுகலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவருடைய மரணம் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கிருபையுடைய பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் அந்த ஒருவராலே, அந்த இயேசுவாலே அவர் ஜீவனை அடைந்து ஆடுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். ஒருவன் ஜீவனை அடைந்து மாத்திரம் ஆளுகை செய்கிறவனாய் மாறுகிறான். ஏனென்றால் என்னத்தை பெறுகிறான்னா அவன் பரிபூர்ண கிருபையை பெறுகிறான். அவன் கொடுக்கப்பட்ட கிருபை உள்ளது பரிபூர்ணமான கிருபை. அப்போஸ்தலர் எல்லாரிடத்திலும் சொல்வது, அப்போஸ்தலர் எல்லாரிடத்திலும் பூரண கிருபை உண்டாயிற்று. பூர்ணமான கிருபை, கொஞ்சம் கிருபை, பரிபூர்ணமான கிருபை. ஆனால் நம்ம கொடுக்கிற கிருபை உள்ளது பரிபூர்ணமாக. வேறு சொல்றது அவனாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை. ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னன்னா, ஒருத்தருக்கு ஆதாரம் மூலமாக கொடுக்கப்பட்டது மரணம், சாபம், ஆண்டு கொண்டு என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் இந்த கிருபையின் மேல பெறுகிறோம். அந்த கிருபை என்பது ஒரு பரிபூர்ண கிருபை. அந்த பரிபூர்ண கிருபை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவராக வைக்கிறது. ஆமென். நம்முடைய கிருபை பார்த்தீங்கன்னா அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, பேசுகிற தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டு தன்னுடைய பாவங்களை நம்ம சுத்திகரித்து நம்ம கழுவி தேவனுக்கு முன்னால நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கினார் பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல ஆண்டோடைய சமூகத்துல யாரெல்லாம் சொல்லக்கூடிய தேவனோடு ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்தார். உலகத்தில் இருக்க பல ஜாதி ஜனங்கள் இருந்தாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தனக்கு பிரித்தெடுத்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து தனக்கு பணிவிடை செய்யும்படியாய் லேவி கோத்திரத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரம் எல்லாம் பணிவிடைகளை செலுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஆசாரியர் தூபகாரர்களும் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. அது ஆசாரியர் ஆரோனுடைய குடும்பத்தில் வந்து அவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மாத்திரம் தான். அவர்கள் என்ன செய்யணும்னா 3 காரியத்தை செய்யணும். ஒன்று, அவர் அந்த உடன்படிக்கை பற்றி என்ன செய்யணும்? சுமக்கணும். 2வது, கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும்.
செய்யணும், வேறு கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இது ஆசாரிய வேலை. இந்த 3 காரியம் அதைத்தான் ஆசாரியர்கள் பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி ஆசாரியர்கள்னா அவர்கள் ஆசீர்வதித்தால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மக்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதத்தை கூடாதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படின்னா வேதனை நான் பார்க்கணும். அவங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து பிரிக்கிறது அவர்கள் மாத்திரம் தான் தன்னுடைய சமூகத்தில் செல்ல முடியும், ஒருத்தருடைய செல்ல முடியாது. அவர்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கைப்படி என்ன செய்யலாம், சுமக்க வேண்டும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தருடைய வீட்டுக்கு தன்னுடைய நகரத்துக்கு பட்டிய புறப்பட்டு என்ன செய்யலாம், புது ஏற்பாடுகளை எல்லாம் வச்சு அதெல்லாம் பிடிச்சு புது ரதத்துல எல்லாம் உடன்படிக்கைப்பட்டு கொண்டு வரான். கொண்டு வந்த போது அந்த மாடுகள் அப்படி இப்படி கொஞ்சம் நடந்தோட இவன் ஆசாரியன் ஊசாவை கைப்பற்றி அப்படிங்கிறான். ஆண்டவர் அடித்தான் பார்க்கிறான். இதை குறித்து தாவீது விசனப்பட்டு நொந்து போயிருக்கிற பொழுது அவன் திரும்ப தன்னுடைய பட்டியை தேவனுடைய பட்டியை தன்னை நகர்ந்து கொண்டு வரும் பொழுது என்ன நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறான், அந்த அவனுக்கு என்ன பேர், அந்த ஆசாரியர்கள் வீட்டு ஆசீர்வதிக்கும். இவன் அடிவட்டிட்டான். அடிவட்டத்துல பதந்த போது இன்னொருத்தர கூட காட்டி விட்டுட்டான். அவன்கிட்ட அந்த வீட்டுல போயிட்டு ஒரு நாள் மாடு அனுப்பி பார்ப்பான். அந்த பட்டி அவங்க வீட்டுல என்ன நடக்கும், அவன் ஏதோ அடி பார்த்துக்கிட்டே வந்தான். அங்க பார்க்க ஒரு அடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டை என்ன செய்யற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் பயந்து போனான், அடி கர்த்தரை பட்டி வந்தாலே அடிதான் நினைச்சேன். அந்த பட்டி எந்த வீட்டுல இருந்தோ அவங்க ஆசீர்வதிச்சாங்க. ஆனால் பேரு திரும்ப கர்த்தருடைய பட்டியை என்ன பண்ணதான், நாம் சரியானபடி செய்யாமட்டினால நாம் அடிவண்டினோம் என்ற அந்த பட்டியை ஆசாரியர்கள் சுமக்கணும். அந்த ஆசாரியர்கள் அவன் கர்த்தருடைய பட்டியை கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தரை சுமந்து தேவபுருஷனை சுமந்தவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு முன்னாலே நிற்கக்கூடியவர்கள், அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே என்ன செய்யக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். அதை நீங்க என்ன ஆரம்பிக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய ஜனங்களை இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொன்னான்னு பார்க்கலாம். சரி, இது ஒரு பெரிய சிலாக்கி, ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் தேவனுக்கு முன்னாலே நிற்கக்கூடியவர், ஒருவரை கொண்டக்கூடிய ஈவன் அந்த மகாபரிசுத்தத்திலே ஆசாரியர் ஒருத்த வருஷத்துக்கு ஒரு தரம் அதிகம் பயத்தோடு நடக்கிறதும் அவன் போவான். ஆனா நமக்கு கிடைக்கிற பெரிய சிலாக்கியம் என்னென்றால், நாம் எல்லாருமே ஜனங்கள்ல ஜாதிகள்ல பாசங்கள்ல எல்லா ஜனங்களையும் எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரா, தனக்கு முன்னாலே ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றுகிறார். அதுதான் நமக்கு கொடுத்த பூர்ண கிருபை. சொல்லுங்க ஆமென். அந்த வசனம் ஒரு வாசகம் நல்லா இருக்கு. வெளிப்படுத்துறாங்க அதிகாரம் அதிகாரம் 9 வசனம். இது பரிசுத்தவான்களுடைய பாடல். ஆண்டவரை ஆராதிக்கிறார். தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஞானிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பார்த்தாங்க. அப்ப பார்க்கிறோம், ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் போக முடியாது. லேவி கோத்திரம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. அதை குறிக்கப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரம். ஆனா இங்கே வந்து பார்த்தாங்க, சகல கோத்திரம், பாசைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்னால எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறேன். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். கொடுக்கிறார் அரசாங்க. அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு புதிய உடன்படிக்கை ஆசாரியர்கள், ராஜரீகமான ஆசாரியர்கள், எதிர்பார்க்கிறோம். அந்த புதிய கிருபையுடைய ஆசீர்வாதம் சொன்னால் அவர்கள் புதிய ஜீவன் பெற்றவர்கள், அவர்களால் ஜீவனை பெற்று ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக கிருபை கொடுக்க பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே சொல்லிதான் நாம் பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை.
கிருபையின் பரிபூர்ணம். அது கிருபையுடைய பரிபூர்ணம். அவன் நாம கொடுக்கப்பட்ட எவ்வளவு கிருபை ஆண்டவர்? பரிபூர்ணமான கிருபை, பரிபூர்ணமான கிருபை. கொஞ்சம் கிருபையாக பாடுவாங்க, பாடுவாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? பரிபூர்ணமான கிருபை. அந்த கிருபை நம்ம தேவனுக்கு முன்னால் நிற்க வைக்கிறது. எவ்வளவு நன்மை செய்தார், எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு நீதிமான, எவ்வளவு நன்மை செய்தாலும் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நம்ம தகுதி வந்தோம். நம்ம தகுதிப்படுத்த ஒன்று கர்த்தருடைய கிருபை. அவரோட பரிபூர்ண கிருபை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். அந்த அப்படி நமக்கு தந்திருக்கிற எல்லாமே ஒரு பரிபூர்ணமான கிருபை என்று பார்க்கிறோம். அதே மாதிரி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவர் நமக்கு தந்திருக்கிற பரிபூர்ணமான நீதி. 5:11 சொல்றது நீதியின் பரிபூர்ணத்தை என்று பார்க்கிறோம். நமக்கு தந்திருக்கிற நீதி ஒரு பரிபூர்ணமான நீதி. நமக்கு இருக்கிற நீதியான ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய நீதியாக இருக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுக்குள்ள இருக்கிற பொழுது அவன் பரிபூர்ணமான நீதி. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. ஆனால் நான் இயேசுக்குள்ள இருந்தா அவருக்கு முன்னாடி தகுதி உள்ளவர்கள் சொல்லுங்க. அப்ப இயேசுக்குள்ள இருக்கிறது மிக முக்கியம் இல்லையா? நாம் தான் போய் நிற்கிறாது. நாம் எல்லாரும் இயேசுக்குள்ள அரண்ய புதிய பாடல் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். அவருக்கு இந்த வார்த்தை மிக முக்கியம். நமக்கு இருக்க எல்லாம் என்னன்னா அவருக்குள்ளதான் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்க யாருக்குள்ள நான் நிற்கிறேன்? இயேசுக்குள்ள நிற்கிறேன். அவருடைய சர்வத்தினால அமையும். நீங்க ஒரு அமையும் தேவனுடைய திருச்சபை யாருன்னா அவருடைய சர்வத்தினால சரீரம் போய் நிற்கும்னா அந்த தேவனுடைய நீதி, இயேசுடைய நீதி, தகுதியுள்ள நீதி அது நாம இதை அறிவிக்கப்படுகிறது. நாம கொடுக்கிற பரிபூர்ண நீதி சொல்லுங்க ஆமென். அந்த நீதி கண்ணனுக்கு கூட தகுதிப்படுத்துச்சு. அவன் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவருடைய விசுவாசம் ஏன் சொல்றது? நம்முடைய விசுவாசம் என்றால் நம்முடைய விசுவாசமே, நாம் ஒரு கிரியை செய்யாமல் தேவனுடைய வைக்கிற விசுவாசமே நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 5ஆம் வசனம் 4 ஒருவர் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவதிடத்திலே விசுவாசம் வைத்தவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். சோ அவன் என்ன செய்யணும்? நாம் என்ன கிரியை செய்யாமல் அவர் மேல வைக்கிற விசுவாசம் அதை நமக்கு நீதியானப்படும். அந்த நீதி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே அந்த கண்ணன் எந்த நீதி செய்யல, இயேசு மேல வைத்து விசுவாசித்தபடினாலே இயேசுடைய நீதி அவர் மேல கற்பிக்கப்பட்டபடினாலே அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல தகுதி பெற்றவனாக இருந்தார். ஆனா இன்னொன்று நம்ம அடுத்த பக்கத்து நேரம் இப்படி சொல்லுகிறதுனால இந்த கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிரியை செய்ய நாம் நீதிமானாக்கப்படவில்லை. ஆனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் கிரியை செய்ய முடியாது. அது முக்கியம் இல்லையா? கிரியையான தேவத்தை பார்க்கிறாங்க. தன் நல்ல காரியத்தினால தேவன் தனக்கு அன்பு பாராட்டணும் நினைக்கிறாங்க. இல்லை, எந்த கிரியினாலும் நாம் நீதிமான் ஆக மாட்டோம். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் அவை நமக்கு தந்த நீதி ஒரு பரிபூர்ணமான நீதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாமே எப்படிப்பட்டது? பரிபூர்ணமான. கர்த்தர் நம்மை பரிபூர்ணப்படுத்துறத வேதத்தில் பார்க்கிறோம். வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்கிறோம். கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவருக்குள் யாரு? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். சொல்லுங்க, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. யார் பரிபூர்ணமா இருக்கீங்க? சொல்லுங்க, நான் பரிபூர்ணம் உள்ளவன். நான் பரிபூர்ணம் உள்ளவன். அவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப நீங்க யாரு? சொல்லுங்க, நான் பரிபூர்ணம் உள்ளவன். பரலோகம் எப்படி நாம பார்க்கிறது? நம்மை பரிபூர்ணம் உள்ளவனாய் தேவன் பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் பிலியாம குறிச்சி பிலியாம பாலாக்கண்ட ராஜா பிலியாமை கூலி கொடுத்து காசு கொடுத்து இந்த இடங்களெல்லாம் சபிக்க வேண்டும் சொல்லி
அவனுக்கு கொண்டு வந்து விட்டான். அவன் அந்த கண்களை திறந்து பார்த்தான். ஆண்டவர் சொன்னா இவனிடத்துல ஒரு குற்றத்தை எத்தனை செய்யல. ஆனா அவனுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கு, அவனுக்கு பயங்கர எரிச்சல் இருக்கு, முருகு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவன் எப்படி பார்த்தான்னா அவன் ஒரு பூர்ணமானவன் பார்த்தான். தேவனோட எந்த குற்றத்தையும் அவன் பார்க்கல, அவங்களுக்கு எந்த காலத்தை ஒன்றையும் பார்க்கல. இப்ப வேறு பார்க்கலாம் அவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க, பரிபூர்ணம் உள்ளவர்கள். இதுதான் நம்ம ஸ்தானம். நாங்க எப்படிப்பட்டவர்கள், குறைவற்றவர்கள். சில குறைவற்றவர்கள். இதுதான் நாம தான் இருக்கோம். ஆனா நம்ம பார்க்க அப்படி இருக்க மாதிரி தெரியும், வேற போய் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பரிபூர்ணம் உள்ளவர். சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர். இதுதான் நான் சொல்ல மாதிரி, இதுதான் நம்முடைய நிலை. ஆனா இதுக்கு ஏற்ற நான் வாழறேன். இது வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீ பாதையை பார்த்தாங்க பரிசுத்தமான சொல்றது, பரிசுத்தம் உள்ளவரை பார்த்து தான் சொல்லுவோம் இன்னும் பரிசுத்தமான. இப்ப இல்லாத ஆண்டவர்களை நமக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு உருவாக்கி வச்சுட்டு இதுதானப்பா நிலை, இது நேற்றப்படி வளர்க்க, இதுதான் நம்முடைய ஸ்தானம். நீ இப்படிதான் இருக்க சொல்லலாம, இப்படிதான் இருக்க, இப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் நீ உருவாக்கப்பட்டிருக்க, இதுதான் உன்னுடைய இடம். இது கேட்ட விதத்துல பரிசுத்தாவில உருவாக்குவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவங்க, அவர் நம்ம பார்க்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்றவங்க மாதிரி பார்ப்பாங்க, ஆனா நம்ம பார்க்க நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள், நாங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர்கள். நம்ம பார்க்க வித்தியாசம் பார்க்கணும். நம்ம வேதம் என்ன சொல்றதோ அதுதான் உண்மை. நம்முடைய மனசும் மற்றவர்களும் பிசாசும் சொல்றது கர்த்தர் என்ன சொல்றாதான் உண்மை. அப்ப இயேசுக்குள்ள நாங்க யாரு, பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று பார்க்க. இயேசுக்குள்ளே நாம் பரிபூர்ணம். ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாமே பரிபூர்ணம் உள்ளது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பரிபூர்ணங்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற பொழுது அந்த ஒரு குறையை காண மாட்டேன். ஏன்னா நமக்கு தரிப்பிக்கப்படுறது இயேசுடைய நீதி, இயேசுடைய கிருபை, இயேசுடைய ஜீவன். எல்லாம் பரிபூர்ணமா கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு குறைக்கு நாம கொடுக்கிறோம். அவரை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவெல்லாம் பரிபூர்ணமா இது கேட்க நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு அதை வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் நீ சேவையாமல் போனது நிமித்தம் என்று குறைபடக்கூடாது பார்க்கணும் இல்லையா? அப்படிதான் இருக்கு. என்ன சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையிலே நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை எப்படி சேவிக்கணும். அப்ப ஆண்டவர் சகலம் பரிபூர்ணமா வச்சிருக்கீங்க. மனமகிழ்ச்சி சொல்லுங்க, மனமகிழ்ச்சி களிப்போடும் தேவனாய கர்த்தரை சேவிக்கணும். அப்படி சேவிக்காமல் போறதுனால நீ குறைபடலாம் என்று பார்க்கணும். அப்ப என்ன ஆண்டவர் என்னை பரிபூர்ணமா வச்சிருக்கிறார், அவருக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், பரிபூர்ணமான கிருபையை பெற்றிருக்கிறேன், பரிபூர்ண நீதியை ஆண்டவர் தந்திருக்கிறார், பரிபூர்ணமான ஜீவனை தந்திருக்கிறார், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். சகலம் பரிபூர்ணமா இருக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்னா மனமகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தரை ஆராதிக்கலாம். சொல்லுங்க ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்கன்னா, ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, பிசாசு அடிமைத்தனத்தில் இருந்த போது, ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது, சத்துரு அவருடைய உழைப்புகளை எல்லாம் ஒழுங்கி கொண்டிருந்த பொழுது, விடுதலைக்காக கெஞ்சி கொண்டிருந்த பொழுது, கர்த்தர் தன்னுடைய பலத்தை கருதினாலும் ஓங்கி பெற்றினாலும் கர்த்தருடைய விடுதலை ஆக்கினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை புகழ்ந்து ஆண்டவருடைய ஞானசார கோபாய் கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் மன்னா இருந்தது. குறைவில்லாமல் கர்த்தர் அவர்களை போஷித்தார். சகலமும் அவர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். அவங்க குறை சொல்ல தொடங்கினார்கள், ஒருவருக்கு தொடங்கினார்கள், குற்றம் சொல்ல தொடங்கினார்கள். எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல சொன்னதுனாலே அவர்கள் குறைவுபட தொடங்கினாங்க. ஒருவருக்கு ஆரம்பிச்சாங்க. நமக்கு சகலமும் தந்திருக்கீங்க,
நாம் மனமகிழ்ச்சியோடு பரிபூர்ணமாய் ஒரு களிப்போடு ஆராதிக்க கத்தனை எதிர்பார்க்கிறேன். சிலர் நாம இல்லாத இடத்துக்காக இறங்கி கொண்டிருக்கோம். ஆனா இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்காக எத்தனை பேர் இறங்கி கொண்டிருக்காங்க? நம்முடைய ஸ்தானத்தில் இறங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு நல்ல ஒரு கணத்துக்குள்ள ஸ்தானத்தில் இருக்கீங்க. சரிங்களா? நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க இருக்கிற சீட் வந்து ஒரு மயமுள்ள இடம், இருக்கிற இடம் வந்து ஒரு கணத்துக்குரிய இடம். நீங்க பரிசுத்தமான சீட்ல இருக்கிறீங்க. ஒளியுள்ள பரிசுத்தமான சுதந்திரத்துல இருப்பதற்கு கண்டு நாம் தகுதிப்படுத்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அப்படி ஒரு ஒளியில பழைய பாட்ட பரிசுத்தவான்கள் அவங்களோட அதே சுதந்திரத்தை நம்ம வச்சிருக்கிறார். நாம் நிற்கிற இடங்கள் ஒரு மயமே உள்ள இடம், இருக்கிற இடம் ஒரு கணத்துக்குரிய இடம். ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட சீட் வந்து ஒரு பெரிய சீட்டை கத்த தந்திருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் சாதாரண நமக்கப்படல, எனக்காக கொடுக்க தந்த ஜீவனை கொடுத்து கத்த நமக்கு தந்திருக்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஆனா அது எப்போ பெருகும்னா, அது இன்னும் எப்போ பரிணாமம் பண்றா இருக்கிறவர்களுக்கு நான் உண்மையான நன்றி சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் கூட என்ன செய்வாங்கன்னா, ஜெபிக்கிற பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். ஜெபம் கூட விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? முதல்ல ஏற்கனவே ஜெபிச்சு பெற்ற நன்மை இருக்கு, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனையோ காரியங்கள் நாம ஆண்டவரை பெற்றுக்கிறோம். அதெல்லாம் நினைவுந்து ஆண்டவர் சோதரித்து அடுத்த காலத்தை ஜெபிச்சு பாருங்க. இருக்கிறதுக்கு நன்றி இல்லாம இருந்து கொண்டு நாம போய் திரும்ப 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 ஆண்டவரை வேண்டாம், ஆண்டவரை விசனம் பண்ணுறது. ஆனா அவே சொல்றது சகலமும் பரிபூர்ணமா இருக்கீங்க, மனமகிழ்ச்சியோடும் கடிப்போடும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமே. நானும் நமக்கு பரிபூர்ணமா தந்தது சொல்லுங்க. நாம சிறுவர்கள் நாம ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்பதில்லை. நாம இல்ல அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் யோசிக்கிறதால நமக்கு இருக்கிற நன்மைகளை நாம் சிந்திக்கணும். நான் ஒரு பொம்பை யோசிச்சு பார்த்து நாளைக்கு பார்க்கிறோம். ஸோ நமக்கு ஆசீர்வாதம் என்னென்ன நான் எழுதணும். நமக்கு நல்ல குணங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு இந்த கெட்ட குணங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்து நம்ம அதை எல்லாம் வச்சு நம்ம வேலை செய்தாதான் வெற்றி பெறலாம். சும்மா இருந்தா மாறாது. ஸோ நாம அதில் கவனம் வைக்கணும். சரி, ஆண்டவர் சொல்லி நன்மைகளெல்லாம் நான் சிந்திச்சு பார்த்து ஒரு பரிபூர்ணத்தை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நினைச்சு நம்ம ஆராதிக்கிற போதுதான் ஆண்டவர் குறைவற்றவர்களாய் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நடத்தி செல்வார். அடுத்த நான் நம்புற இந்த காலையில் கர்த்தர் நம்ம அடுத்த ஸ்டெப்புகளை கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த கட்ட நன்மைகளை கர்த்தர் நம்ம தர விரும்புகிறார். அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். அடுத்த கட்ட ஊழியங்களை தர விரும்புகிறார். அடுத்த கட்ட அதிகாரங்களை தர விரும்புகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம் ஆண்டுக்கு தர விரும்புகிறார். ஸோ அதுக்காக தரத்துக்கு நம்ம வளரணும். ஸோ அந்த காலங்களே கர்த்தர் தேவன் அதை நமக்குள்ளே செய்வாரா? சொல்லுங்க. அவன் தேவன் நமக்கு பெற்றிருந்த பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சந்தோஷம், பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான கிருபை, பரிபூர்ணமான நீதி, பரிபூர்ணத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் பரிபூர்ணமான தேவன். சொல்லுங்க. தேவன் பார்த்து தேவன் ஒரு குறை சொல்லு, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்க. ஏன் உங்களோட பிதா எப்படி இருக்காரா? அவர் குறைவற்றவர், அவர் நிறைவுள்ளவர். அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்க. அப்போ ஒரு பூரணத்தை நோக்கி கர்த்தர் நடத்துகிறார். சரி, நாம் இதையெல்லாம் பூர்ணப்படணும். எப்படி பூர்ணப்படணும் என்பதை வரநாட்கள் தியானங்கள் இதோடு நாம் ஒரு பரிபூர்ணம் நமக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடுவாராக. சொல்லுங்க. ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவாராக. நம்முடைய பிதாவில் ஆண்டவருக்கு ஒரு குறைவும் இல்லை. நிறைவேற்றவர், நிறைவுள்ளவர், குறைவற்றவர், பரிபூர்ணம் உள்ளவர். உடைய பிதா பூர்ண சற்குணன். அவை நாமும் யாராக ஒரு பூர்ணம் உள்ளவனா நாம் மாறணும். சொல்லுங்க. நம்ம தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படிப்பட்டது? பூர்ணமான ஆசீர்வாதி கர்த்தர் தருகிறான்னு சொல்லி பார்க்கலாம். அவை நாமும் எப்படிப்பட்டோம்னா கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகுவாரு. எப்படி ஆகுமா? பூர்ண புருஷர் ஆகும். அது வரைக்கும் கிறிஸ்து நிறைவான வளர்ச்சி பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் சொல்லி பார்க்கணும். அந்த பூரணத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நகர்ந்து செல்வாராக.
அமிழ்ந்து நான் ஜெபம் செய்வோம். கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்தில் செல்வோம். வேதத்தில் நாம் பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆவியானவர் 2 கொஞ்சம் 3வது காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால்